இப்போ இதில் இருக்கிற வீடியோ தான் மிக முக்கியமான வீடியோவாக இப்பொழுது பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய மிகவும் ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது தற்பொழுது வாட்ஸ்அப் செயலி மூலம் அல்லது வந்து ஃபேஸ்புக் செயலி மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவாக இந்த மெசேஜ் பகிரப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரூபாய் 1,00,000 வழங்கப்படும். 2020 விரைவில் முடிவடைய உள்ளதால் இந்த உதவித்தொகை வந்து விண்ணப்ப காலம் விரைவாக முடிவடையும். தவிர்த்து கீழே இருக்கிற பட்டனை கிளிக் செய்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு இவ்வாறு தகவல் வழங்கப்படுகிறது. இந்த தகவல் முற்றிலும் தவறான மற்றும் இந்த வாய்ப்பு வந்து இந்த தகவல் வந்து முற்றிலும் பொய்யான ஒரு விடயம். இதை வந்து பயன்படுத்தி கீழே இருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், உங்களுக்கு இனிய கணக்கு இலக்கங்கள் எல்லாமே ஹேக் செய்யப்படும். ஆகவே முடிந்தளவு இவ்வாறான தகவல்களை பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு தகவல்களை பகிர்க்க அதில் ஏற்படுகின்ற விளைவுகள் மற்றவர்களுக்கும் அது வந்து போலியான தகவல்கள் சென்றடையும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தங்களுடைய கணக்கு இலக்கங்கள் எல்லாத்தையும் லூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இது தற்பொழுது இலங்கையில் அதிகளவாக பரவப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் சோஷியல் மீடியாவில் இது தொடர்பான பல்வேறுபட்ட வீடியோஸ் வந்திருந்தது. ஸோ சமூக அக்கறை நோக்கத்தில் நான் இந்த வீடியோ இங்கே பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இவ்வாறான லிங்க்ஸ் இவ்வாறான பணப்பெறுவனவுகளை வந்து தவிர்த்து கொள்வது நல்லம். என்று சொன்னால் இது இப்பொழுது இழப்பீடு வழங்கப்படுகிற நடவடிக்கை ஏற்பட்டுக்கொண்டு அனர்த்தங்கள் மூலம் ஏற்படுகின்ற இழப்பீடுகளுக்கான அரசியல் இழப்பீடு தொகை வழங்கப்படுகிறது. ஆகவே அவை அனைத்தும் வந்து ஒபிஷியலாக உத்தியபூர்வமான நிறுவனங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படுமே தவிர இவ்வாறான எந்த ஒரு வாட்ஸ்அப் லிங்க் மூலமாகவோ அல்லது வந்து ஃபேஸ்புக் லிங்க் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ அல்லது டிக்டாக் மூலமாகவோ எந்த ஒரு பதிவுகளும் நம்ப வேண்டாம். இவ்வாறான நம்பிக்கை மூலம் இவ்வாறு நம்பி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் செய்கிறது மூலம் உங்களுடைய வங்கி கணக்குகளும் வங்கியில் இருக்கின்ற இனி உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களும் களவாடப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகளவாக இருக்குன்றதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் அதிகளவாக பகிரப்பட்ட இந்த வீடியோ தொடர்ந்து நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். ஸோ இவ்வாறான பல்வேறுபட்ட தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் சசிய செல்வக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா வீடியோ நீங்கள் லைக் பண்ணும்போது தான் அதிகளவான பார்வையாளர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஆக அதன் மூலம் அவர்களும் அதிகளவாக பயனடைஞ்சு கொள்ளிவிடும். ஸோ இது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருந்ததனால் நான் பகிர்ந்திருக்கிறேன். ஸோ இன்னும் ஆகவே நீங்கள் தனிநபர் ஒவ்வொருவரும் சமூக அக்கறையுடன் செய்யப்பட வேண்டியது அவசியம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் உங்களுடைய தகவல்கள் நீங்கள் பதிவு செய்ய பகிர்க்க வந்து மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது அந்த தகவல் வந்து உண்மைத்தன்மையானதா, அது வந்து நம்பகத்தன்மை உடையதாக தெரிஞ்சு கொள்ளணும். என்று சொன்னால் நீங்கள் பகிர்கின்ற ஒவ்வொரு தகவல்களும் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அயலவர்கள், உங்களுடைய இலங்கை மக்களுக்கு தகவல்கள் சென்றடைகின்றன. ஆகவே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக அக்கறை, சமூக ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் பதிவு செய்கின்ற தகவல்கள் உண்மைத்தன்மையை உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னர் அதை பதிவு செய்வது வந்து சால சிறந்ததாக இருக்கும். அதன் மூலம் உங்களையும் உங்களுடைய உறவினர்களையும் உங்களுடைய சுற்றார்களை சுற்றி உள்ளவர்களையும் சுற்றாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அதன் மூலம் உங்களுக்கான சமூக அக்கறை இருக்கிறது என்றதை நீங்கள் வெளிக்காட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நான் இவ்விடத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம். ஸோ மிக முக்கியமாக தகவல்களை பெற்றுக்கொண்டு வழங்கியிருக்கிறேன். ஸோ இந்த தகவல்களை முடிஞ்சளவு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இதன் மூலம் பல்வேறு நபர்கள் தங்களுடைய கணக்கிலக்கங்களையும் தனிப்பட்ட தகவல்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.